அழகா மந்திரம் சொல்லிட்டீங்கய்யா. அது மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய கோவில்கள், எந்தெந்த கோவில்களுக்கெல்லாம் போனா நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்? ஸ்ரீமாத்ரே நமகா. கண்டிப்பா. ஏன்னா இது நிறைய பேர் எல்லோருக்கும் தெரிஞ்சதான ஒரு விஷயம்தான் இத சொல்லுறது. இருந்த பொழுதிலும் கூட இது இன்னமும் எல்லோருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி மறுபடி அந்த க்ஷேத்திரங்களோட மகிமையை சொல்றேன் நானு. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வீட்டில இருந்து என்னதான் பூஜை செய்தாலும் ஒரு ஆலயத்திற்கு போய் பண்ணும் பொழுது ஒரு ஒரு ஆலயத்தினுடைய சக்திங்கிறது அபரிமிதமானது. நம்மால அதை இவ்வளவு நம்மாலே சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம வீட்டில பூஜை பண்ணுறது விசேஷம், ஆலயத்திலே செய்வது அதை விட விசேஷம் சாஸ்திரம். ஏன்னா சிவாகம முறைப்படி கட்டப்பட்ட ஆலயங்கள் ஆனாலும் சரி, காஞ்சிபுரம் காமாட்சி போல வைதீக பிரதிஷ்டையா விளங்கக்கூடியதான ஆலயங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தாந்திரீகமான ஆலயங்கள், இப்ப காமாக்கியாலாம் பார்த்தேன் அப்படின்னா தாந்திரீகமான தாந்திர பிரதிஷ்டையோட விளங்குற ஆலயங்கள், இவைகள் எல்லாமே அபரிமிதமான சக்தி பொருந்தியதான ஆலயங்கள். அதிலே புத்திர பாக்கியத்திற்காக தமிழ்நாட்டிலே நிறைய க்ஷேத்திரங்கள் உண்டு. முக்கியமான க்ஷேத்திரம் எதுன்னு கேட்ட கரு உற்பத்தியாகி வளர்வதற்கு அற்புதமான ஒரு தலம் உண்டு. கும்பகோணத்திற்கு பக்கத்திலே கருவளர்ச்சேரி அப்படின்னு பேரு. அந்த க்ஷேத்திரமானது அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரி அப்படிங்கிறதான ஒரு திருநாமம். அந்த க்ஷேத்திரத்திலே அகிலாண்டேஸ்வரிங்கிற நாமத்தோட அம்பாள் இருக்கா. அங்க ஸ்வயம்பூவாக தோன்றிய தேவி அவள். அம்பாள் ஒருத்தர் உருவாக்கின கல்லால உருவான விக்கிரகம் கிடையாது. அதாவது சில்பி செதுக்கின விக்கிரகம் இல்லை, ஸ்வயம்பூவாக தோன்றியவள் அகிலாண்டேஸ்வரி. அகஸ்தியராலே பிரதிஷ்டிக்கப்பட்ட அம்பாள் அப்படின்னு சொல்லுவா. அந்த க்ஷேத்திரத்திலே விசேஷமான சிவாலயம் அது. அந்த க்ஷேத்திரத்திலே கருவளர்ச்சேரி, ஊர் பேரே கருவளர்ச்சேரின்னு பேரு. அங்க போய் அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாளுடைய சந்நிதியில நமக்கு சிவாச்சாரியார் சொல்லுவா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவா. அதன் பிரகாரம் அந்த க்ஷேத்திரத்தில் அந்த பரிகாரத்தை பண்ணினாக்க புத்திர பாக்கியம் இல்லாதவாளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுறதுங்கிறது நிறைய பேர் அனுபவபூர்வமா கண்ட உண்மை. நானே கூட அந்த க்ஷேத்திரத்துல போய் அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு பண்ணிதான் எனக்கே குழந்தை பிறந்தது. அப்பேற்பட்டதான ஒரு மூர்த்தி மகாமேரு பிரதிஷ்டையோட அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. திருவானைக்காவல்ல எப்படி ராஜராஜேஸ்வரியா அம்பாள் இருக்காளோ அது போல இந்த க்ஷேத்திரத்திலேயுமே கூட சாட்சாத் மகா திரிபுர சுந்தரியாக பரம சாநித்தியத்தோட கூட இந்த க்ஷேத்திரத்துல அகிலாண்டேஸ்வரி இருக்கா. கருவளர்ச்சேரியிலே அகிலாண்டேஸ்வரியினுடைய சந்நிதியானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சந்நிதிக்கு போய் நம்ம பரமசிவனையும் சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு அம்பாளுடைய சந்நிதியில படிய மொழிகி நெய்யால மொழிகி கோலம் போட்டு அதன் பிறகு குழந்தை பிறந்த உடனே விளகா பான உடனே அந்த விளையல அதன் பிறகு சமர்ப்பணம் பண்ண சொல்லுவா. குழந்தை பிறந்த உடனே தொட்டில போட சொல்லுவா. அதை ஸ்ரத்தையோட பண்ணி அந்த அம்பாளை ஒரு தரம் போய் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாதாரணமா இருக்கப்படாது. அம்பாளை நினைச்சுன்னு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு அவளை பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தா கட்டாயமாக குழந்தை பிறக்கிறது. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது முக்கியமான க்ஷேத்திரம், முதல் க்ஷேத்திரம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க மாத்ருபூதேஸ்வரர் திருச்சியில. அது பொதுவா சுகப்பிரசவத்துக்கான க்ஷேத்திரம்னு சொல்லுவா. ஏன்னா தாயான தயாபரன்னு சொல்றோம் சுவாமிய. எல்லா க்ஷேத்திரங்கள்லயும் அம்பாள் தான் ஸ்திரீ வேஷத்துல இருக்கா. அந்த க்ஷேத்திரத்துல சுவாமியே அம்மாவாதான் இருக்க. ஏன்னா வேற எந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற சுவாமிக்கும் இந்த மகத்துவம் உண்டான்னு தெரியல. திருச்சிராப்பள்ளியிலே மாத்திரம் மாத்ருபூதேஸ்வரன் தாயும் ஆனவர் அப்படின்னு பேரு. அவர்தான் அம்பாள், அவர்தான் சுவாமி, அவர்தான் தாய், அவர்தான் தந்தை அப்படின்னு எல்லா ரூபத்திலேயும் பரமசிவன் இருக்கா. சுகப்பிரசவத்திற்காக வேண்டி பொதுவா வாழைத்தார அங்க சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயமானது உண்டு. அந்த பரமேஸ்வரனையும் கூட புத்திர பாக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அவ்வளவு விசேஷமான மூர்த்தி. ஏன்னா எப்போதுமே புருஷ வடிவத்திலே விளங்குவதை விட ஸ்திரீ வடிவத்திலே விளங்கும் பொழுது தாய்மையின் பெருக்கானது ஜாஸ்தியா இருக்கும். தன் பக்தகனுடைய பிரார்த்தனைக்காக, செட்டி பெண்ணுடைய பிரார்த்தனைக்காக அவள் தாயாருடைய வடிவத்தை தாங்கிக் கொண்டு காவிரியை கடந்து தன் பக்தைக்கு பிரசவம் பார்த்த பரமேஸ்வரன் அவர். அவருக்கு மேல கருணாமூர்த்தி இல்லை. அதனால அவர் சன்னிதானத்திலே போய் பரமசிவனுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணி நீதான் எனக்கு கதி, எப்படியாவது எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுன்னு அவர் பாதத்துல விழுந்து சரணாகதி பண்ணினா கட்டாயம் புத்திர பாக்கியமானது ஏற்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது. மூணாவது எல்லோருக்குமே தெரிஞ்ச க்ஷேத்திரம் தான் கர்ப்ப ரக்ஷாம்பிகா. அதி விசேஷமான மூர்த்தி.
காத்யாயனி யந்திரமானது அந்த க்ஷேத்திரத்திலே பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவா. எல்லா இடங்கள்லயுமே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த க்ஷேத்திரத்திலே ரகசியமா காத்யாயனி யந்திர பிரதிஷ்டையானது உண்டு. அப்படிங்கிறதுனாலயே அவள் தாய்க்கெல்லாம் தாயார், யாரெல்லாம் தாயார்னு சொல்றோமோ அந்த தாய்க்கெல்லாம் தாயாக கர்ப்ப ரக்ஷாம்பிகையாக கரு காத்த நாயகியாக அந்த க்ஷேத்திரத்திலே தேவி இருக்கா. கர்ப்பமானவாளும் சரி, கர்ப்பத்தை எதிர்பார்த்துண்டு குழந்தை பிறக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறவாளும் சரி, அந்த க்ஷேத்திரத்திலே போய் கர்ப்ப ரக்ஷாம்பிகையை தரிசனம் பண்ணி அதே மாதிரி நெய்யால படிய முழுகி கோலம் போட்டு அவ கொடுக்கக்கூடியதான அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அம்பாளை தீவிரமா சரணாகதி பண்ணி அந்த எண்ணெயை தடவிண்டு வந்தா சுகப்பிரசவமும் மாறுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கும் குழந்தை பிறக்கிறதுங்கிறது பிரத்யட்சமா நடந்துண்டு வரக்கூடியதான உண்மை. ஏன்னா அந்த வேதிகை அப்படிங்கிற ஸ்திரீக்காக வேண்டி அவள் கர்ப்பமானது கலைஞ்சு போயிடுது. அந்த முனிவர் சாபம் கொடுக்கிறாரு இல்லையா, ரித்துவர் சாபம் கொடுக்கும் பொழுது அவர் கர்ப்பமானது கலைஞ்சு போறது. இந்த சமயத்திலே அம்மான்னு அவ கத்தரா. அப்போ சாட்சாத் ஆதிசக்தியே அந்த இடத்துல வந்து டெஸ்ட் டியூப் பேபி நம்ம சொல்றோமே, அவ கர்ப்பத்தை தான் தாங்கி நெய்க்குடத்திலே போட்டா. நெய்க்குடத்துல அந்த கர்ப்பத்தை சாட்சாத் அம்பாளே போடுறா. அதன் பிறகு நெய்க்குடமானது வெடிச்சுதான் அந்த குழந்தை வந்து பிறக்கிறது. அப்போ கூப்பிட்ட குரலுக்கு அம்பாளே பிரத்யட்சமா வந்து, தன் பக்தையினுடைய குரலுக்கு அம்பாளே பிரத்யட்சமா வந்து அந்த கர்ப்பத்தை எடுத்து, கர்ப்பம் நழுவுறது, நரமாசமா இருக்கா, அந்த கர்ப்பம் அப்படியே அவருடைய கர்ப்பத்திலிருந்து நழுவுறது. அந்த கர்ப்பத்தை தாங்கி நெய்க்குடத்திலே போட்டு அந்த கர்ப்பம் விருத்தியாகும்படியா பண்ணி மருத்துவச்சி மாதிரி சொல்லலாம். அவளை பெற்றெடுத்த தாயாராகவே அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் இருக்கா. ஸ்ரீமாதான்னு தானே சகஸ்ரநாமா சொல்லறது. அவளுக்கு 1000 நாமம் உண்டு. லலிதாம்பிகா, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சி. எந்த நாமாவையுமே முதல்ல சகஸ்ரநாமா சொல்லவே இல்லையே. ஸ்ரீமாதா, தாய்க்கெல்லாம் தாயானவள் அப்படின்னு தான் சொல்லறது. அந்த ரூபத்துல தான் திருக்கருகாவூர் அப்படிங்கிறதான க்ஷேத்திரத்திலே முல்லைவனநாதர்னு சுவாமி, முல்லைவனமா அந்த க்ஷேத்திரமானது இருந்தது. முல்லைவனநாதர் மாதவீவனேஸ்வரன் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. கருகாத்த நாயகி, கர்ப்ப ரக்ஷாம்பிகா. அவள் ஸ்வயம் லலிதா பரமேஸ்வரி. அவளுக்கு மேல வேற ஸ்வரூபம் இல்லை. அப்படியே அவளை தரிசனம் பண்ணினாலே உள்ளுக்குள்ள அம்பாள் இங்க நின்னு இருக்காளா, சிலா விக்கிரகமா இல்ல உண்மையாவே நிக்கிறாளான்னு நம்ம சொல்லும்படியாக அந்த க்ஷேத்திரத்தில் அப்படி ஒரு ஆனந்தமா அந்த க்ஷேத்திரத்துல பிரத்யக்ஷமா இருக்கா. அதனால எல்லோரும் போகக்கூடிய க்ஷேத்திரம் தான். இருந்தாலும் அந்த பக்தி, அந்த ஸ்ரத்த, அந்த வைராகியம், அம்மா நான் உன் பாதத்தை பிடிச்சிட்டேன், எனக்கு நீ அனுகிரகத்தை பண்ணித்தான் ஆகணும், உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு சொல்லி அவ பாதத்தை பிடிச்சவாளுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் ஏற்படும். அதுல சந்தேகம் கிடையாது. ஸ்ரீமாத்ரே நமஹ. இது கேட்டுட்டு இருக்கும்போது 3 பிள்ளை பெத்த எனக்கே கண்ணீர் வருது. காமாட்சி. ஆனா குழந்தை பாக்கியம் வேண்டி எத்தனை பேரு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்கும் போது இது எவ்வளோ பெரிய மருந்தாவும் ஒரு வழியாவும் வழிகாட்டியாவும் நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. நீங்க திருச்சியை பத்தி பேசும்போது என்னுடைய பிரசவ காலம் ஞாபகம் வருது. 17 வயசுல எல்லாம் குழந்தையே உண்டாச்சு. 18 பிறந்து எனக்கு 18 வயசு பிறந்து 2வது மாசம் வந்து அபி பிறக்கிறா, பெரிய பொண்ணு பிறக்கிறா. அப்போ வந்து சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அவர் மாமா பையன். அப்ப சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஜாதகம் பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, குழந்தை ஏதாவது குறையோட பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து உள்ளுக்குள்ள பயம். அப்பதான் அவளை வயிற்றுல உண்டாயிட்டே தான் அபிராமி அந்தாதியும் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் அவளுக்கு பேரே அபிராமின்னு தான் வச்சோம். அந்த பிரசவ அந்த 8வது மாசம் 7வது மாசத்துல இருந்து அம்மா வீட்டுக்கு போயாச்சு. அங்கே கூட இருக்கும்போது மாமா சொன்னாங்க, எங்களது எல்லாமே சிவ வழிபாடு, அதனால அந்த தேவாரம் திருவாசகத்தை தவிர தெரியாது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா அதை தெரிஞ்சுக்கிட்ட இப்ப இதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எங்க மாமனார் எனக்கு சொன்னது நன்றுடையானை, திருச்சி பதிகம் தான், தாய்மான சுவாமிகளோட பதிகம் தான். நன்றுடையானை தீயதில்லானே நிறைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருமேன்னு இந்த 11 பதிகமும் நீ படி, தினமும் படி, சுகப்பிரசவம் நடக்கும், புள்ள நல்லபடியா பிறக்கும்னாங்க. உண்மையாவே அவங்க எல்லாம் பயமுறுத்துனாங்க. இன்னொன்னு 18 வயசு ஆரம்பத்துல குழந்தை, சின்ன குழந்தை மாதிரி இருக்கா, இவளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கும்போது அந்த பயத்தெல்லாம் நீக்கி கொடுத்தது இந்த
பதிகமும் இதுவும் தான். கடைசியா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது, டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது கூட ஒரு டம்ளர்ல தண்ணியில திருநீரை போட்டு அதை மூடிட்டு இந்த 11 பதிகமும் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் போனேன். சோ இது நீ அப்ப அதை படிச்ச இல்ல, இப்ப என்னைய பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அம்பாள் சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. உண்மையாவே நான் ஒவ்வொரு தடவை எதிர உட்கார்ந்து கண்ணீரோட கேட்டுட்டு இருப்பேன், இப்ப பக்கத்திலேயே உட்கார்ந்து கண்ணீரோட கேட்டுட்டு இருக்கேன். இது எத்தனை பேருக்கு புரியணும் அப்படின்னா, நாங்க எப்போதுமே நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய எதையுமே ஷேர் பண்ணுங்கன்னோ, நீங்க உங்களோடதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றது இல்லை. ஆனா இந்த மாதிரி வலியோட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மருந்தா அமையலாம். நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா அதை அனுப்புங்க. ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து, எனக்குமே அந்த தாய்மான சுவாமி பதிகம் படிச்சா நமக்கு நல்லபடியா டெலிவரி ஆகும். இத்தனைக்கும் வலியே வரல. அப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியல, டேட் தள்ளியே போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்ததை கூட அவங்க செயற்கையா வலி வர வச்சு நார்மல் டெலிவரி ஆச்சு. அப்போ அத்தனைக்கும் சுவாமி தான் காரணம். இன்னைக்கு நம்ம இந்த ஆரோக்கியமா ஓடிக்கிட்டு இருக்கோம் வச்சிட்டு இருக்கோம்னா நார்மல் டெலிவரினால அது ஒரு மனபலம் கொடுக்குது இல்ல, அதுதான். சோ அப்படி யாருன்னா தவிச்சிட்டு இருக்காங்க, குழந்தை உண்டாயிருக்காங்க அல்லது குழந்தை இல்லைன்னு வாடுறாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த இது பதிவை நீங்க அவங்களுக்கு எல்லாம் அனுப்புங்க. அவங்களுக்கும் உங்களால நீங்களும் ஒரு இறை தூதரா மாறுவீங்க. இந்த மாதிரி பகிரும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களால நடக்கட்டும். இந்த வழிபாடு, ஆன்மீகம், சாமி கும்பிடுறது, இதெல்லாம் நம்ம நிம்மதியா பண்ணணும் முதல்ல. கண்டிப்பா அந்த நிம்மதிய வாழ்க்கையில ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்னு சொல்லலாம். அந்த கம்ஃபர்ட்டை எது கொடுக்கும் அப்படின்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் கொடுக்கும். அப்படி லக்ஷ்மி கடாட்சமா பண கஷ்டம் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்றதுக்கும் இருக்கக்கூடிய மந்திரங்களை எங்களுக்காக சொல்லணும். ஸ்ரீ மாத்ரே நமஹா. கண்டிப்பா. ஏன்னா பணமானது இந்த காலத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் இல்லாதவாளுக்கு இந்த உலகம் இல்லைங்கிறது திருக்குறளே நமக்கு சொல்லுறது. என்னதான் நம்ம இந்த லோகத்திலே நம்ம தெய்வ பக்தியோட இருந்தா கூட நமக்கு நம்ம லோகத்துல வாழறதுக்கு ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னா நமக்கு மனசானது தெய்வத்துக்கிட்ட போகாது இல்லையா? நம்மளுடைய சிரமங்கள் எல்லாம் நீங்கினாதான் நம்ம இறைவன் கிட்டயே நம்ம மனசை முழுமையாக செலுத்த முடியும். அப்போ அந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கணும்னாலும் அவர் பாதத்தை தான் பிடிக்கணும், நமக்கு வேற வழி இல்லை. அப்போ இந்த முதல்ல பார்த்தேன்னா ஐஸ்வர்யமானது தங்கறதுக்கு, ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு என்னன்னா தீபத்தை ஆத்துல தவறாம ஏத்தணும். இதுதான் முதல்ல. காலம்பர சாயங்காலம் 2 வேளையுமே வீட்டிலே விளக்கு எரியணும். இதை பண்ணிட்டு வந்தாலே ஐஸ்வர்யம் அந்த வீட்டிலே தங்கும், அதுல சந்தேகம் இல்லை. விளக்கேற்றும் பொழுதும் நம்ம அம்பாளை மனசுல நினைச்சுண்டு தேவியினுடையதான அனுகிரகமானது நமக்கு பூர்ணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு வீட்டிலே நிறைய பேர் ஆத்துல ஏத்துற வழக்கம் இருக்கு. சில பேர் வீட்டிலே ஏற்றக்கூடிய வழக்கம் இல்லை. அந்த மாதிரி இருக்கப்பட்டவாளும் எனக்கு தெரியும். அத முக்கியமா வீட்டிலே 2 வேளையும், காலை சாயங்காலம் 2 வேளையும் வீட்டிலே தீபத்தை ஏத்தி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிண்டாலே ஐஸ்வர்யம் நிச்சயமா தங்கும், அதுல சந்தேகம் இல்லை. சரி, இதுல நிறைய பண கஷ்டம் இருக்கு. ஐஸ்வர்யம் என்னதான் நமக்கு வந்தாலும் கூட அது உடனே நமக்கு ஏதோ ஒரு வகையில செலவாயிடுறது, இல்ல பண கஷ்டம் இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரல அப்படின்னாக்க வெள்ளிக்கிழமை நமக்கு வீட்டிலே நித்தியமும் ஏத்துற விளக்கை தவிர தனியாக என்ன பண்ணணும்னா ஒரு விளக்க தனியாக அது மண் விளக்கோ இல்ல வெள்ளி விளக்கோ பித்தளை விளக்கோ இல்ல எந்த விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தனியாக மகாலட்சுமியை மனசுல நினைச்சுண்டு, லட்சுமி தேவியை மனசுல நினைச்சுண்டு என்ன பண்ணணும், அந்த விளக்கை ஏத்தணும். லட்சுமியினுடைய ஸ்தோத்திரம் தெரிஞ்சதுனாக்க அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணலாம், பண்ணறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னாக்க தெரியலன்னா மகாலட்சுமியை நமஹா அப்படின்னு சொல்லியாவது வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணணும், தவறாத அந்த விளக்கை நம்முடைய எப்பொழுதும் ஏத்துற விளக்கை தவிர இந்த விளக்க ஏத்தணும். அதோட கூட ரொம்ப மிகுதியா இருக்கக்கூடியவர்கள் வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் விளங்கக்கூடிய அம்பாளுடைய சந்நிதியிலோ அல்லது பெருமாள் கோவிலில் விளங்கக்கூடிய தாயாருடைய சந்நிதியிலோ, 2 சந்நிதியா எதுல வேணாலும் ஏத்தலாம். அம்பாளுடைய சந்நிதியிலையும் ஏத்தலாம். பிரபலமான ஒரு சிவன் கோவில் இருக்கு, அதாவது புறா
புராதனமான கோவில்களில் ஏற்றுவது விசேஷம். இது பெருமாளோ சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ. ஏன் அப்படின்னா புராதனமான கோவில்களுக்கு மகத்தான சக்தி இருக்கும். ஏன்னா பொதுவா சில பேர் என்கிட்ட கேட்கும் பொழுது இந்த மாதிரி கேட்பா, சோ இங்கேயே இந்த கோவில் பக்கத்துல இருக்கு, இதுல ஏத்தலாமா? ஏத்துறதுனால தப்பு இல்லை, தாராளமா ஏத்தலாம். ஆனா புராதனமான ஆலயங்களிலே விளங்கக்கூடிய தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய அளப்பரிய சக்தியானது புதிதாக கட்டப்பட்ட கோவில்களில் இருக்குமா என்பது சந்தேகம். ஏன்னா புராதன கோவில்கள் ரிஷிகளால் பிரதிஷ்டிக்கப்பட்டது, இல்ல சுவாமி ஸ்வயம்பூவா இருப்பார். இப்ப கருவடர்ச்சேரி மாதிரி க்ஷேத்திரங்கள்ல அம்பாள் ஸ்வயம்பூவா இருப்பா. அந்த சக்தியை நம்மால ஊட்ட முடியுமா? புதுசா ஒரு கோவிலை கட்டுறோம்னா அப்ப நம்ம அந்த அளவுக்கு அந்த சக்தி இருக்கும். நம்ம பூஜை பண்ண பண்ண அதனுடைய சக்தி விருத்தி ஆகும். ஆனா அந்த அளவுக்கு நம்மாலே ஊட்ட முடியாது. அந்த காரணத்தினாலே இந்த தீபம் போடுறது புராதனமா விளங்கக்கூடிய சிவாலயத்திலே விளங்கக்கூடிய அம்பிகைக்கோ வாரம் தவறாத போடணும். அதுதான் முக்கியம். அதை பண்ணிண்டு வந்தாலே பெருமாள் கோவில் இருக்கிற தாயாருக்கோ சிவன் கோவில் இருக்கிற அம்பாளுக்கோ வாரம் தவறாத வெள்ளிக்கிழமை தவறாம கோவில்ல போய் தீபம் போட்டுட்டு வந்தாலே போட 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 பிரச்சனைகள் மாயமா மறையறதை நம்ம அனுபவத்திலே உணர முடியும். இதை என்னுடைய அனுபவமாகவே சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக வேண்டி நான் தவறாம அம்பாளுடைய சந்நிதியில தீபம் போட்டுட்டே இருந்தேன். அது மிராக்குலஸா நடந்தது. அது எப்படி நடக்கும்னு தெரியாத மிராக்குலஸா நடக்கும். சோ அந்த மாதிரி அந்த தீபத்தினுடைய மகத்துவத்தை தான் மறுபடி நான் சொல்றது. தீபம் ஏத்துறது சாதாரண விஷயம் அல்ல. அது ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரியறது. ஒரு விளக்கு ஏத்துறதுங்கிறது நமக்கு அதனுடைய மகத்துவம் அதனுடைய சக்தி எப்படி அபரிமிதமா அவ்வளவு விசேஷமா இருக்குங்கிறத நம்ம உணரலாம். வீட்டுல ஏத்துறதா இருந்தாலும் சரி, என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அவரால கோவிலுக்கு போக முடியலையா ஆத்துலயே ஏத்த சொல்லுங்க ராகவன் அப்படின்பர். கோவிலுக்கு போக முடியலையா, கோவில்ல போய் வயசானவாளா இருப்பா, கோவிலுக்கு போக முடியாது, வெளிநாட்டுல இருப்பா, இல்ல அந்த ஊர்ல கோவில் பக்கத்துல எதுவுமே இருக்காது, ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணி கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்துலயே போட சொல்லுங்க, ஆத்துலயே தீபம் ஏத்த சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம பிரச்சனையினுடைய தீவிரத்தை பொறுத்து வீட்டிலேயோ அல்லது சிவாலயத்திலே விளங்கக்கூடிய தேவியினுடைய சந்நிதியிலோ அல்லது திருமகள் ஆலயத்திலே விளங்கக்கூடிய தாயாருடைய சந்நிதியிலோ அல்லது துர்கா பரமேஸ்வரியினுடைய சந்நிதியிலையோ அல்லது மாரியம்மனுடைய சந்நிதியிலையோ கிராம தேவதையினுடைய சந்நிதியிலோ பக்தி ஸ்ரத்தையோட தீபத்தை ஏத்தினாலே ஐஸ்வர்யமானது பெருகும். இதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஐஸ்வர்யமானது அபிவிருத்தி அடையணும்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், வாசி தீரவே காசு நல்குவில் மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே அப்படிங்கிற பதிகத்தை நித்தியமும் பாராயணம் பண்ணினாலே நமக்கு ஞான சம்பந்த மூர்த்திக்கு எப்படி பரமசிவன் அனுகிரகத்தை பண்ணினாரோ அது போல நமக்கும் நிச்சயமா எல்லோருமே அவருடைய குழந்தைகள் தானே, கட்டாயம் அனுகிரகத்தை பண்ணுவார். அது மட்டும் அல்லாமல் கனகதாரா ஸ்தோத்திரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய பலனுக்கு ஈடு இணையானது வேறு ஒன்றுமே கிடையாது. சம்ஸ்கிருதத்திலே படிக்கிறது ரொம்ப விசேஷம். அதை பாராயணம் பண்ணினாலே எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பண கஷ்டம், ஒரு பெரிய ஒரு இடி, அந்த மாதிரி சூழ்நிலைகளிலே கூட கனகதாரா ஸ்தவத்தை இடைவிடாத பண்ணினா எப்படி மீண்டு வருவோன்னு தெரியாதபடி மீண்டு வந்துடுவோம் நம்ம. அதற்கு பலன் அப்படிப்பட்ட பலன். ஸ்ரீ சூக்தத்திலே விளங்கக்கூடிய மந்திரங்கள் அத்தனையும் கனகதாரா ஸ்தவத்திலே ரகசியமா இருக்கு. ஆதிசங்கரர் ஒரு தங்க நெல்லிக்கனி பொழிஞ்சார் இல்லையா, அவருடைய பிரார்த்தனைக்காகத்தானே மகாலட்சுமி தாயார் ஐஸ்வர்யத்தை அப்படியே கொட்டினா, ஐஸ்வர்யத்தை கொண்டு கொட்டினா நம்ம சொல்றோமே. அதுவும் அந்த ஏழை பெண்மணி அவள் என்ன பண்ணினா அப்படின்னா, அடுத்த வேளை சாப்பிடுறதுக்கு அவளுக்கு வழி இல்லை. அவளுடைய வீட்டுக்காரர் 4 இடத்துல யாச்சகம், அயாச்சகன்னு பேர் அவனுக்கு. ஆனா அவன் என்ன, அயாச்சகன்னா யாச்சகம் வாங்காதவன். அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா யாச்சகம் வாங்கறதுக்கு போயிருக்க. அத அந்த அரிசி வீட்டுக்கு வந்தாதான் அடுத்த வேளை ஆகாரம் அவளுக்கு. துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்துட்டு துவாதசி பாராயண பண்ணுவா. அந்த சமயத்துல என்ன ஆகிறதுன்னு கேட்டா, இவர் பிரம்மச்சாரி, சங்கராச்சாரியால் சின்ன குழந்தை பாலா, அப்பதான் உபநயனம் ஆயிருக்கு. பிரம்மச்சாரியா முதல்ல அவர் செய்தது கனகதாரா ஸ்தோத்திரம் தான். அதன் பிறகு எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் நமக்காக அவர் பண்ணியிருக்கார். முதல்ல அந்த குழந்தை, சின்ன குழந்தை பிக்ஷைக்கு வருது. அந்த குழந்தை பரமசிவனேதான் சங்கரனா வந்தார்.
சாட்சாத் தட்சிணாமூர்த்தி தானே சங்கரன். அந்த குழந்தை பிக்ஷைக்கு வர்றது உள்ளுக்குள்ள இந்த அம்மா பதறா. ஐயோ, இந்த குழந்தைக்கு போடுறதுக்கு கையில ஒண்ணுமே இல்லையே, நம்ம என்ன பண்ணும், வீடு தொடச்சு விட்டாப்புல பளிச்சுன்னு இருக்கு, ஒண்ணுமே இல்லை வீட்டுல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. போ அந்த பிறையில ஒரு நெல்லிக்காய், அதுவும் பாதி அழுகி போன நெல்லிக்காய வச்சிருந்தாள். அந்த நெல்லிக்காய் அவள் எதுவுமே நமக்கு நம்ம ஆத்துக்காரருக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா அதை பண்ணி நம்ம அந்த துவாதசி பாரணைய பூர்த்தி பண்ணறதுக்காக அந்த நெல்லிக்காயை வச்சிருக்கா. அந்த நெல்லிக்காயை கொண்டு பிக்ஷையா போட்டான்னு அவளுடைய உள்ளமானது எப்பேற்பட்ட உள்ளம். அப்போ அந்த ஆச்சாரியால் பாக்குற அந்த குழந்தை பாடாடா, இந்த அளவுக்கு அடுத்த வேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாத சமயத்திலே கூட இந்த நெல்லிக்காயை கொண்டு போடுறாளே, தாயே மகாலட்சுமி, இவாளுக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா? நீ மா அப்படின்னா அம்மான்னு அர்த்தம் இல்லையா? சமஸ்கிருதத்திலே நமக்கு மா அப்படிங்கிறதான அந்த அக்ஷரத்திற்கு அம்மா அப்படின்னு பொருள். அந்த மாங்கிறது மகாலட்சுமியத்தான் குறிக்கிறதுங்கிறது சாஸ்திரம். அமரகோஷத்திலே டிக்ஷனரி, சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி அது. அதிலே மா அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய நாமாவாவே சொல்லியிருக்கா. அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதி ரபாங்கலீலா மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயாஹா அப்படின்னு இந்த 21 ஸ்லோகத்தை அந்த இடத்துல பண்ற. அப்போ அதை பண்ணி முடிக்கிற சமயத்தில் அப்படியே கனகத்தை மழையா வருஷிச்சா மகாலட்சுமி, ஐஸ்வர்யத்தை மழையா கொட்டினா. இன்னைக்கும் அந்த இல்லம் இருக்கு, ஸ்வர்ணத்து இல்லம்னு சொல்லிட்டு இந்த கிரகம், அந்த வீடு எங்க மகாலட்சுமி கனகத்தை மழையா பொழிஞ்சாலோ கேரளத்திலே காலடியில அந்த வீடு இன்னமும் இருக்குன்னு சொல்லுவா. அதனால கனகதாரா அதனுடைய பலன் அபரிமிதமானது. அது நிறைய பேர் எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கிறவா, என்னுடைய ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷனே, நான் பேரை சொல்லறதுக்கு விரும்பல, அந்த க்ளோஸ் ரிலேஷனே அவ மீண்டு வந்தது கனகதாராவினாலதான். அத்தனை ஒரு கஷ்டத்துல இருந்து அந்த அளவுக்கு அவளுக்கே அடுத்த வேளை இது பண்றதுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து நாள் தவறாத கனகதாரா எதை பண்றாலோ இல்லையோ கனகதாரா ஸ்தோத்திரத்தை பண்ணிடுவா. இத பண்ணி அப்படி இருந்தவா அப்ப பெரிய கோடீஸ்வராலா இருக்கா. அது பரதேவதையனுடையதான ஒரு கிருப்பை. அப்படி அந்த அளவுக்கு அந்த கனகதார அஸ்தவம் பண்ணிடும். அதனால முக்கியமா முடிஞ்சவா இப்போ கத்துக்கிறது பெரிய விஷயமே இல்லை. யூடியூப்ல கனகதாரா ஸ்தோத்திரம்னு போட்டோம்னா நம்ம அழகா வருது, நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுக்கறதுக்கே நமக்கு இருக்கா. அதை பார்த்தே கத்துக்கலாம். ஏன்னா இவைகள் ஸ்லோகங்கள், நமக்கு ஒரு மந்திரத்தையோ இல்ல ஒரு தந்திரத்தையோ அதெல்லாம் தான் நம்ம யூடியூபை பார்த்து புஸ்தகத்தை பார்த்து கத்துக்க கூடாது. இவைகள் நமக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் மாதிரி மகான்கள் நம்ம க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு பண்ணியிருக்கா. தாராளமா இதை யூடியூப்லயோ இல்ல எப்படியோ அதை கத்துண்டு தாராளமா நாமளே பாராயணம் பண்ணலாம். அதை பண்ண பண்ண நமக்கு அத்தனை சௌபாகியங்களும் தேடி வரும், அதுல சந்தேகமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு நாங்களுமே ஒரு சாட்சி தான். வெளிநாட்டுக்கு போனா கூட கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஐடி கம்பெனில இருந்து அவர் போகும்போதெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப வலிச்சு, அந்த பணம் நம்மளே சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சதுதான். அதுக்கு இந்த கனகதார ஸ்தோத்திரம் அவ்வளவு இதுவா உபயோகமா இருந்திருக்கு எங்களுக்கு. காலையில நான் எந்திரிச்சிட்டேன்றது பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்னா, காமாட்சி விருத்தம் படிக்கும், அதுக்கு அடுத்து அப்படியே கனகதார ஸ்தோத்திரம், இது எல்லாம் வரிசையா வரும். இந்த ரெண்டும் அப்ப கேக்குதுன்னா அம்மா எந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு என் பிள்ளைங்களுக்கு தெரியும். அப்படி வழக்கமான ஒன்றா இருந்தது. இன்னைக்கு அதோட புகழ் கேட்கும் போது உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க ஐயா. காமாட்சி காமாட்சி.